ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன தமிழில் இப்படி போட்டு வச்சிருக்கேன் நீங்கள் கேட்கலாம். ஒரு விஷயம் நடக்குது இப்போது, ரொம்ப 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 மோசமாக ஆகிட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங் வெளில போயிருந்தேன். நான் என் மிஸ்ஸஸ் ஃபோன் வந்தது. நம்ம வீடியோ பண்ணியிருப்போம் பாண்டிச்சேரியில். அவர் ஃபோன் பண்ணுறாரு, ஒரு நலன் விசாரிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணுறாரு. என்னங்க உங்கள் வீட்டுக்கார் எப்படிங்க இருக்காருன்னாரு, கேட்டிருக்காராம். கேட்ட உடனே இவங்க என்ன சொல்லுங்க, என்னங்க ஆச்சுன்ட்டு. இல்லைங்க இந்த மாதிரி அவருக்கு என்ன உடம்பு முடியலையான்னு. இல்லைங்க என்ன விஷயன்றதா சொல்லுங்க நீங்கள் முதல்ல. இல்லைங்க இந்த மாதிரி ஃபோன் பண்ணாரு அவரு, கார்த்திக் சார் ஃபோன் பண்ணாரு. அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, ரொம்ப சீரியஸா இருக்காரு, அதனால அமௌண்ட் கேட்டாருன்ட்டு ஃபோன் வந்திருக்கு. இவங்க என்னது ஃபோன் பண்ணாரு அவரா? ஆமாங்க அவர் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. எந்த நம்பர்ல இருந்து பண்ணாருன்னு இவங்க கேட்டிருக்காங்க. அவரு சொல்லியிருக்காரு, இல்லைங்க புது நம்பர் மாத்திட்டேன் நான், அதனால இப்போ நான் வேற நம்பர்ல இருந்து பண்றேன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. நான் பேசுற மாதிரி மக்களே என்ன போயிட்டு இருக்குன்னு எனக்கு புரியல. எனக்கு அதுக்கப்புறம் தான் என் மிஸ்ஸஸ் சொல்லியிருக்காங்க, இல்லைங்க அவங்க அப்பா இறந்து 5 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க. அவங்க அப்பெல்லாம் இறந்து 5 வருஷத்துக்கு மேல அவரு என்னத்துக்கு ஃபோன் பண்ண போறாரு. சரி, அப்படி ஃபோன் பண்ணவங்க இது ஸ்கேம் காலா இருக்கும்ன்றதை மிஸ்ஸஸ் சொல்லியிருக்காங்க. அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்டிருக்கானுங்கன்னா, அமௌண்ட்டை கேட்டிருக்கானுங்க. இந்த மாதிரி எங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காரு, எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணும்ன்றத கேட்டிருக்கானுங்க. இது அவரு எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இன்டிமேட் பண்ணாரு. இன்னும் எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க வீடியோ போட்டவங்களுக்குன்றது எனக்கு தெரியல. அதனால தான் இந்த பதிவு. ரீசன்ட் டேஸ்ல எனக்கு ஏகப்பட்ட ஸ்கேம், அதாவது ஸ்கேம்னா ஃபோன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்க வெஹிக்கிளுக்கு நாங்க ஃபைன் போட்டிருக்கோம், அந்த ஃபைனை கட்டுங்க, இதை ஃபைன். இன்னும் அன்னைக்கு நான் வெஹிக்கிளே எடுக்கலையாடா, அந்த டேட்டை போட்டு வெஹிக்கிளுக்கு வருது, அன்னைக்கு வெஹிக்கிளே எடுக்கலையே நான், அதுக்கப்புறம் ஒரு போட்டு லிங்கை போட்டு விட்டுருவானுங்க. அதை பண்ணு, எப்படியாச்சும் நம்ம கான்டாக்ட்ஸை எப்படியாச்சும் ஸ்கேம் பண்ணி அவனுங்க எடுத்துடணும். அதுக்கெல்லாம் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி எனக்கு அமௌண்ட்டை கொடுங்கன்ற மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தானுங்க. மெயில் அனுப்புறது, மெயிலை திறந்தீங்கன்னா டெய்லி ஒரு 200-300 ஸ்கேம் மெயில்ஸ் வரும். அதே மாதிரி வாட்ஸ்அப் எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கேம். இது எதனா சொல்லி, ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம போனையோ நம்ம கான்டாக்ட்ஸையோ ஹேக் பண்ணுவாங்க. இது எனக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கு நடந்த விஷயத்துக்காகல. இப்போ என்ன சார்ந்த மக்கள், இப்போ என்ன நம்பி கொடுத்த வீடியோஸ் பண்ணவங்களுக்குலாம் ஃபோன் அடிச்சு ஆளுக்கு 10 ரூபானால எங்கேயோ போயிடுது. அது எவ்வளோ பெரிய தப்பு. ஏன்னா இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் நயா பைசா வாங்காம தான் நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு நான் பிசினஸ் எத்திக்ஸா நான் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஒரு ஃபுட்டு தரத்தை மட்டும் தான் நான் பார்ப்பேனே தவிர அவங்களோட பாக்கெட்டை நான் பார்க்க மாட்டேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ என்ன ப்ரோ சரியா கூட போட மாட்டீங்க, ரெகுலராக கூட வீடியோஸ் போட மாட்டீங்கன்னா, ஆமாங்க நல்ல ஃபுட்டு கிடைக்கிற வரைக்கும் நான் அப்படிதான் இரகுலராக தான் போட்டுட்டு இருப்பேன். ஏன்னா நல்ல ஃபுட்டு கிடைக்கணும், நல்ல மக்கள் கிடைக்கணும், அதுதான் நான் பார்ப்பேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் பண்ணுறேன். தயவு செய்து யாருன்னா இந்த மாதிரிங்க நானே பேசுகிற மாதிரியும் எதனா உங்களோட வாட்ஸ்அப் கூட வரும் ஒரு வீடியோ கால். ஏன்னா இப்போ ஏஐ தாசியாக வந்தாச்சு. இப்போ யாரோ பிரபங்கள்லாம் பேசுகிற மாதிரி கூட ஏஐ பண்ணுறாங்க. அதனால தயவு செய்து இந்த மாதிரி என் ஃபேஸை போட்டு இந்த மாதிரி வீடியோ கால் ஆட்டம் இந்த மாதிரி அமௌண்ட்டை கொடுங்க, ரொம்ப அர்ஜென்ட், நான் ரொம்ப அர்ஜென்ட்டில் இருக்கேன், கேட்க மாட்டாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு போட்டாரு ஒரு கேட்டாருன்னு சொல்லிட்டு அமௌண்ட் தூக்கி கொடுத்துடாதீங்க. தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ரிக்வஸ்ட்டாக பண்ணி அன்புடன் கேட்டுக்கிறேன். ஏன்னா 1 ரூபா ஏமாந்தாலும் அது ரொம்ப ரொம்ப மனசுக்கு. ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஏமாந்துருக்கேன். அந்த அமௌண்ட்லாம் ஏமாந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால ஏமாறாதீங்க. இந்த மாதிரி ஃபோன் காலில் வரேன், அந்த ஃபோன் காலில் வரேன், எனக்கு இந்த வீடியோ கால்ஸில் வரேன், இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அது எமர்ஜென்சி, நான் அங்கே நிற்கிறேன் இங்கே நிற்கிறேன், எனக்கு நயா பைசா இல்லை, என் பேரை சொல்லி யாருன்னா காசை கேட்டு கால் வந்ததுன்னா யாரும் நம்பாதீங்க, கொடுக்கவும் செய்யாதீங்க. ஏன்னா நான் பண்ணுறதா இருந்தால் என் ஃபோனில் தான் நான் பண்ணுவேன். ஓகேவா? நான் எதுக்காக ஃபோன் பண்ணுவேன்னா, சார் அங்கே ஒரு ஃபுட்டு ஒன்று போட்டிருக்கீங்களே, அதை நான் ஃபுட் ரிவ்யூ பண்ணவா, எனக்கு அந்த ஃபுட்டு எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் பார்க்கவான்னு நான் கேட்க தான் நான் பண்ணுவேனே தவிர மற்றபடி வேறு எதுக்கும் பண்ண மாட்டேன். ஃபுட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பண்ணுவேன். அது கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கூட இந்த மாதிரி நாங்கள் கார்த்திக் ஸ்வீல்னு வரோம், எங்களுக்கு வீடியோ கொடுங்கன்ட்டு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. அங்கே போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு வீடியோ ஒரு 2-3 ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சார் இந்த மாதிரி உங்கள் சேனலில் வந்தாங்கன்னு கூட அதுவும் ஃபஸ்ட் ஸ்கேம் போயிட்டுருக்கு. தயவு செஞ்சு இந்த மூஞ்சி இந்த முகரம் மட்டும்தான் எந்த ஒரு இடத்துக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு வரும். மற்றபடி யாரையும் அமுச்சு வைக்க மாட்டேன், யாரும் பண்ண மாட்டேன். ஆன் தி வே நான் தான் இருப்பேன், இல்லைன்னா என் மிஸ்ஸஸ் வருவாங்க. இதுதானே தவிர மற்ற எந்த முகமும் வராது. என் பேரை சொல்லியோ மற்றவங்க அவங்க வந்தாங்க இந்த வீடியோஸு இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்றணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதாவது ஏமாற்றணுன்றத புத்தி வந்தோன்னே ஒரு தர லெவலுக்கு போயிடுறாங்க. எப்படி வேணால் ஏமாற்றலாம், எப்படி வேணால் பண்ணலான்ற ஒரு இந்த சமுதாயத்தில் இப்போ அப்படி போயிட்டுருக்கு அது ட்ரெண்டு. இதனால் நல்ல மனிதர்கள் பாதிக்கப்படுறாங்க, அதுதான் உண்மை. ஏகப்பட்ட நல்ல பேர் பாதிக்கப்படுறாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏமாறாதீங்க. இந்த மாதிரி அதுக்கு இதுக்குன்னு தயவு செஞ்சு சொல்லி யாருன்னா கேட்டாங்கன்னா நம்பாதீங்க, இனிமேல் நம்பாதீங்க. ஓகேவா?
கொஞ்சம் ப்ரிவெண்ட்டாக இருந்துங்க. உங்கள் சேஃப்டியை கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. இது வந்து என்னோட அனுபவம் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் வரலாம். வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டு வரலாம். நான் வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணலை, பட் நான் வீடியோவில் நான் இத்தனை பேருக்கு பண்ணியிருக்க வீடியோவில் நம்பரை பார்த்துட்டு நான் கார்த்திக் நான் தான் பேசுகிறேன்ட்டு சொல்லியே வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. என்னங்க இது நம்பர் இல்லைங்களேன்னா, இல்லை நம்பரை மாற்றிட்டேன்னு தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. என் மூலியமாக வர ஏமாத்துற மக்கள் அவங்களுக்கு ஒரு சூடுன்றதை இப்போ கொடுக்கறதுக்காக தான். இதை கூட நான் நம்பர்லாம் கேட்டிருக்கேன். இந்த நம்பர் வந்து வேறு யாருக்கு போயிருக்குன்னு தெரியல. இதெல்லாம் வந்துடுச்சுன்னா நான் ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே நான் வந்து லான்ச் பண்ணிவிடுவேன். ஓகேவா? யார்கிட்டையும் ஏமாறாதீங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மிக்க நன்றி இந்த வீடியோஸை பார்க்குறதுக்கு. உஷார் நண்பர்களே, தயவு செஞ்சு உஷாராக இருந்துங்க. இது வந்து எப்படி வேணால் ஏமாற்றலான்ற எப்போ வந்துடுச்சோ, அதனால் ஏஐ மூலியமாக ஏமாத்துறாங்க, என் வாய்ஸ் மூலியமாக ஏமாற்றுவாங்க. என் சேனலில் வர்றது மட்டும்தாங்க அப்டேஷனு. சில பேர் யூடியூபர்ஸை கூட அவங்க சேனலை ஹேக் பண்ணிவிட்டு கூட வீடியோஸை போட்டு கூட வாங்கணும் இருக்கானுங்க. அதனால் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருங்க. சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷனாக இருங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.